ஸோ இன்றைக்கி எபிசோட் 8 வந்துட்டோம் பாண்டிச்சேரி சீரீஸில். இந்த எபிசோட் 8 நம்ம இன்றைக்கி எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பாண்டிச்சேரியில் யூனிக்காக இருக்கிற ஒரு பிளேஸ் தாங்க. ஸோ பாண்டிச்சேரியோட எக்ஸாட்டிக் ஜூ தான் போக போகிறோம். ஸோ இந்த எக்ஸாட்டிக் ஜூவில் பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரி இந்த எக்ஸாட்டிக் ஜூவில் இது வரைக்கும் நம்ம எந்த ஜூலையுமே பார்க்காத சில யூனிக்கான சில அனிமல்ஸ் எல்லாமே அங்கே இருக்கும். ஸோ அதில் தான் என்ன ஏதுன்றதை நீங்கள் பார்க்க போகிறோம். பாருங்க, அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது ஆஸ்ட்ரிச். ஓ மை காட், இவ்வளோ க்ளோஸ்அப்பில் ஒரு ஆஸ்ட்ரிச்சை நான் பார்க்குறேன். இது மேக்ஸிமம் எவ்வளோ லென்த் வளரும்? 7 feet. 7 feet வளருமா? இது எல்லாமே 7 feet தான். நம்ம கரெக்ட் டைம் பண்ணால் கரெக்டாக இருக்கும். சாப்பிட்றியா? க்யூட்டாக இருக்கு. எவ்வளோ அழகாக போஸ்ட் கொடுக்குது வருது. வா, நீங்க பாருங்க, பிரம்மாண்டமான புலிக்குட்டிகள் சுத்துறாங்க. இந்த மாதிரி வீட்டில் வந்து வாங்கி போட்டா எப்படி இருக்கும் தெரியுதா? பாருங்க, வணக்கம். நான் உனக்கு ட்ராஜ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சேஃபாக நல்லபடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி எபிசோட் 8 வந்துட்டோம் பாண்டிச்சேரி சீரீஸில். இந்த எபிசோட் 8 நம்ம இன்றைக்கி எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பாண்டிச்சேரியில் யூனிக்காக இருக்கிற ஒரு பிளேஸ் தாங்க. ஸோ பாண்டிச்சேரியோட எக்ஸாட்டிக் ஜூ தான் போக போகிறோம். ஸோ இந்த எக்ஸாட்டிக் ஜூவில் பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரி இந்த எக்ஸாட்டிக் ஜூவில் இது வரைக்கும் நம்ம எந்த ஜூலையுமே பார்க்காத சில யூனிக்கான சில அனிமல்ஸ் எல்லாமே அங்கே இருக்கும். ஸோ அதில் தான் என்ன ஏதுன்றதை நீங்கள் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வாங்க, அது எப்படி இருக்குது என்ன ஏதுன்றதான் பார்த்துருவோம். ஸோ இந்த பாண்டிச்சேரி சீரீஸில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம 1 to 7 எல்லா எபிசோடும் பார்த்துருக்கோம். ஸோ அவங்க லெவன் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பர். ஸோ இதே மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா, ஸோ இன்னும் ஒரு நிறைய விஷயங்கள் வந்து பாண்டிச்சேரி சீரீஸில் பண்ணாதான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பஞ்சாயத்து. அது 2 விஷயங்கள். ஒன்று, நம்மளோட வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சில விஷயங்கள் நடந்துருச்சு. அது என்ன ஏதுன்றதை அடுத்த எபிசோடில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ சேம் டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ நாம் வந்து பார்த்திங்கன்னா சில ட்ரஸ்ட்டுக்கு வந்து சப்போர்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ரெக்குயர்மெண்ட் தேவைப்படுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இங்கே க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்புற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ஒரு பக்கம் வண்டி, ஒரு பக்கம் இது 2 சேர்ந்து இப்போ நம்ம அங்கே திரும்பி ரிட்டர்ன் போகிற மாதிரி இருக்குது. ஸோ ஒன்று முடிச்சுட்டு போவோம், சீரீஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு. ஏன்னா இன்னும் ஒரு 3-4 பேஸ் போக வேண்டியது இருக்குது. முடிச்சுட்டு போவோம். அப்படி இல்லை அப்படின்னா, ஸோ நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி, ஸோ நம்ம வண்டியோட ஒர்க்கு, ஸோ அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஒர்க்லாம் இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து ஸோ என்ன ஏதுன்றதெல்லாம் கூட கொஞ்சம் பார்க்கலாம். ஏன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ பேக் டு நம்ம பாண்டிச்சேரி சீரீஸில் சீசன் 2 கூட நம்ம வந்து பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இது எல்லாமே அடுத்தடுத்து வரும். இந்த எக்ஸாட்டிக் ஜூவில் என்ன இருக்குது என்ன ஏதுன்றதெல்லாம் என் கூட சேர்ந்து டிஜிட்டலாக பயணம் பண்ணுங்கள், எப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இந்த பாண்டிச்சேரி சீரீஸ் முடிச்சதுக்கப்புறம் சின்ன ஒர்க்லாம் இருக்குது. அதை முடிச்சுட்டு சூப்பரான ஒரு பிளேஸ் அடுத்த ரைடுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். அதுவும் உங்களுக்கு என்ன ஏதெல்லாம் சீக்கிரமாக சொல்கிறேன், சரிங்களா? ஓகே, சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டிட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே அடுத்த நோட்டிஃபிகேஷனும் வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு சூப்பரான ஒரு கருடா பார்க்குக்கு நம்மளோட எம்பதர்மனை கூட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ அப்படியே நம்ம அந்த கருடா பார்க் அப்படி தான் போக போகிறோம். இங்கே பாருங்கள், கருடா பார்க்கோட என்ட்ரன்ஸ் தான் கருடா பார்க். அந்த சென்டரை பார்த்து மரம் வச்சுட்டாங்க, அதனால் பாதி எழுத்து இந்த பக்கம் அந்த பக்கம் தெரியாமல் இருக்குது. சரி, நம்ம உள்ளே போக ஆரம்பிக்கலாம், பார்க்கலாம். அண்ட் சேம் டைம்ஸ் இங்கே பாருங்கள் அவ்வளோ கம்பீரமாக நிற்கிறான். ஸோ நம்ம பார்த்துட்டு அப்படி போக ஆரம்பிச்சிடலாம். இதாங்க என்ட்ரன்ஸ், இது எக்ஸிட். வாங்க போக ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டாக்ஸ் ஃபுல்லாக கேட்டு வச்சுருக்காங்க பாருங்களேன். இந்த லைனில் கம்ப்ளீட்டாகவே ஃபுல்லாக டாக்ஸ் தான் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டாக்ஸ் வெரைட்டி. ஸோ இந்த பக்கம் ஃபுல்லாக அந்த வாத்து வெரைட்டியோட நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. ஃபுல்லாக வேறு வேறு கலர்ஸ், வேறு இதில் நிறைய வச்சுருக்காங்க. அங்கே ஒரு லேபு, ஒரு கிரேடன் டாக்ஸ் இருக்குது. இங்கே ஒரு ஜெர்மன் ஷெப்பர்டு இருக்குது, தெரியுதா? இங்கே ஒரு பக் இருக்குது பாருங்களேன்.
இங்கே ஒரு ராஜபாளையம், இங்கே ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட், இங்கே ஒரு லேப். பாவம் எல்லாம் கூண்டுக்குள்ளே இருக்குங்க, பாவமாக இருக்குங்க. இங்கே பாருங்கள் பீகிள். எஸ் பாருங்க, சரிதா? இதே டாக்ஸ் நம்மக்கிட்டே இருக்குது, 2 டாக்ஸ். எவ்வளோ பெரிய இடம் பாருங்கள். ஸோ இது வழியாக தான் நம்ம உள்ளே வந்தோம். ஆனால் இங்கே பாருங்களேன், புதுசாக சூப்பராக நிறைய ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஒரு பெரிய கோழி, இங்கே ஒரு தவளை, இங்கே ஒரு கோழி அழகாக வாய்ப்படுற மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 2 காளை மாடு உட்காந்துட்டு இதெல்லாம் இருக்க மாதிரி சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க. உட்காரத்துக்கு நிறைய சேர் இருக்குங்க. இங்கே ஒரு பேர்ட்ஸ் அவேரி வச்சுருக்காங்க. எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆசைங்க. ஸோ ஓப்பனாக இந்த மாதிரி ஒன்று போட்டு லாக் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பேர்ட்ஸ் அவேரி செட் பண்ணணும் அப்படின்னு வீட்டில் ரொம்ப ஆசை. பட் அதுக்கு இன்னும் வாய்ப்பு கிடைக்கல, கிடச்சா அப்படி பண்ணுவோம். ஆனால் இந்த இடத்துல பாருங்களேன், அப்படி எந்த அளவுக்கு ஒரு 2 காளை மாடு செட் பண்ணி அது வந்து இந்த செம்மரக்கட்டைகளை இழுக்கிற மாதிரி போட்டு அப்படியே வச்சுருக்காங்க. அதோட லுக்கே பாருங்களேன் எந்த அளவுக்கு ஒரு பயங்கரமாக போட்டிருக்காங்கன்ட்டு. ஸோ ஓவரால் இந்த லுக்கே ஒரு அட்டகாசமாக இருக்குல்ல. வா, அதில் பாருங்கள் செம்மரக்கட்டை இருக்கிற மாதிரி பெயிண்ட் அடித்து இவங்களே செட் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து போட்டிருக்காங்க பாருங்கள், செம்மரம் வளர்ப்போம், அரசு அனுமதியுடன் விற்போம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அப்படியே உள்ளே நிறைய ஆப்ஷன் வச்சுருக்காங்க, நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஓகே, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கருடா பார்க்கில் வந்தாச்சுங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்துருப்பீங்க, கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறையா அந்த டக்கு அந்த மாதிரி டாக்ஸு இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒன்று இருக்கும் பாருங்கள். கம்ப்ளீட்டாகவே ஃபுல்லாகவே அந்த அக்வாரியம் டைப்ஸ் தான் இருக்குது. ஆனால் எல்லாமே வந்து சால்ட்டாக இல்லைன்னா வந்து ஃப்ரெஷ் வாட்டராக தெரியாது, இல்லை ஃப்ரெஷ் வாட்டர் தான். இங்கே பாருங்கள், இது எவ்வளோ பெரிய ஆஸ்கார் ஃபிஷ்ஷு. மௌத்தை பாருங்கள் எப்படி ஓப்பன் பண்ணுது. இங்கே பாருங்க, சரிடா பயங்கரமாக பண்ணுறான் பாருங்க. வந்துட்டுருக்கான். அவனுக்கு என்ன கடிக்கணுன்ற தாட்டு தெரியுதா? கையை கடிக்கிறான் பாருங்க. பாருங்க, கையை கடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான். அப்படியாடா கோவமா அவனுக்கு? அவ்வளோ கோவமாடா அவனுக்கு? சரி, அப்படியே ஒரு நம்ம பார்க்கலாங்க. ஃபின்ச்சஸ் வெரைட்டிஸ். ஒன்றும் பண்ணாது. இப்போ அவங்க நின்று பார்த்து போகிறாங்க. இந்த நான் விட்டு காட்டுறேனே இல்லை. வா வா வா. எஸ், வாங்க 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 வாங்க. நம்ம கையில் யாரை வந்து சாப்பிட்றான்னு பார்ப்போம். என்ன ஒருத்தரை கூட காணோம். வரமாட்டாங்க, பயப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். வா, இவர் நம்ம வீட்டில் வளர்க்குற காக்டைல்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த பேர்ட் செக்ஷன் பார்த்துட்டே வந்தேங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேர்ட் பாருங்களேன், முட்டை வச்சு அடக்காத்துக்கிட்டு இருக்கு. இங்கே வந்து குட்டி குட்டி பேபி வந்து பாருங்கள், இங்கே வந்து இருக்குது சின்னதாக.
சின்ன குட்டி குட்டி பேபி பாருங்கள் இப்போதான் பொரிச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க. இவங்க பாருங்கள் கொஞ்சம் வளர்ந்து ஓரளவுக்கு வளர்ந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா கலெக்ஷன்ஸ் வந்து இங்கே வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. அண்ட் ஹெட்ஜ்வாக் வந்து இங்கே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க இவ்வளோ க்யூட்டாக இருக்குது. தூங்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்க இது ரெண்டுமே இந்த 2 வெரைட்டிஸ் இது உள்ளே வச்சுருக்காங்க. சமையலை கோழி பாருங்க. வந்து பாருங்க இங்கே 2 ஒரு கலரில் இருக்குது. இது எவ்வளோ பெரிய டீ பாருங்கள் கலர்ஸ். இங்கே கொஞ்சம் பிஜான்ஸ் இருக்குது. இங்கே கொஞ்சம் பிஜான்ஸ் இருக்குது. இங்கே லைன் ஃபுல்லாகவே கோழி வெரைட்டிஸ் தாங்க. இதில் இந்த கலர் ரெகுலராக எல்லோரும் பார்ப்போம் பார்த்தீங்களா. இந்த கலர் ரெகுலராக எல்லோரும் பார்ப்போம். இது வந்து ஒயிட் கலர். இதே இதில் இந்த காடைன்றது காடையில் வந்து இது ஒயிட் கலர் அண்ட் இது. ஸோ நாம் பார்த்துட்டு வந்ததில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லாஸ்ட்டாக அங்கே பார்த்தோம் ஃபிஷ்ஷு. பார்த்ததுக்கப்புறம் இந்த பக்கம் ஃபுல்லாக பிஜியான்ஸோட வெரைட்டிஸ் இந்த இக்வானா பிக்கெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த பக்கம் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கோழியோட வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. லைனாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெரிய ஸ்பேஸ். எப்படி எனக்கு டைம் பாஸே இருந்தான் வீட்டில். அவ்வளோதான் இது பற்றியா. ஓகே. ஆனால் இது க்ரீன் கலர் இருக்காது. ஆனால் அது ப்ளூ தானே. இது க்ரீன் ஆகுது. ப்ளூ மாதிரி இருக்கு பார்க்குறதுக்கு. ஓ அதனால எனக்கு வந்து ஒரு 5 வயசு இருக்குமா. 5 வயசு. சரி சரி தரங்க தரங்க தரங்க. சரி சரி அவ்வளோ அவ்வளோ அது மிக ஷார்ப்பாக இருக்கு. அது குழந்தை மாதிரி உட்காந்துருக்கும். ஒன்று பண்ணாது. அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு இது வந்து கண்டினியூவாக டேமில் இருக்கனால கொஞ்சம் கூட அது தொடர்ந்து காட்டல. அப்படியே ரிலாக்ஸாக இருக்கு. எவ்வளோ அழகாக போஸ் கொடுக்குது பாரு அது. வா நீங்க பாருங்க பிரம்மாண்டமான புலிக்குட்டிகள் சுத்துறாங்க. இந்த மாதிரி வீட்டில் வந்து வாங்கி போட்டால் எப்படி இருக்கும் தெரியுதா? பாருங்க எப்படி பார்க்குறான் பாருங்க.
அவன் காலோட பலத்தை பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் ஒரு வித்தியாசமான ஒரு விரல்னா கால் 2 விரல் தாங்க இருக்குது. எனக்கு தெரியுதா, ஒரு காலில் 2 விரல். மொத்தம் ஒரு 1 2 3 மொத்தம் 3 இருக்கா பாருங்க. கூண்டுக்குள்ளே ஓடுறான். அவங்க 2 பேர் போயிட்டாங்க, இவங்க 2 பேர் கூண்டில் இருக்காங்க. அங்கே பாருங்க குட்டி ஒன்று இருக்குங்க அந்த இடத்துல பக்கத்தில். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அங்கே குட்டி ஒன்று இருக்கு. இங்கே பாருங்க. வாவ், கொத்திர போறான். உள்ள போனா வெளியே வந்துடும் போல இருக்கீங்க. ஒன்றும் பண்ணாதா? ஒன்றும் பண்ணாதா? நீங்க கீழே அப்படி மறைச்சிக்கிட்டு அப்படி போங்க. பிடிங்க இது மறைக்கணுமாக்கா? அங்கே அப்படியே போங்க. ஏய் போ, அங்கே போ, தருவாங்க புத்தே. நான் அட்டகாசம் பண்ணுறது. ஏய் போ, ஓடி ஓடி ஓடி, இங்கே வாங்க வாங்க. அது வருவாங்க. அவர் இப்படி தான் ஆட்டம் காட்டணும். வாங்க பின்னாடி போய் எடுத்துக்கங்க. எடுங்க நீ பின்னாடி உள்ள எடு. ஏய் பின்னாடி காட்டிட்டு போ. பிடிச்சிக்கணும். இல்லை அந்த அந்த காணும். ஓ சோதியா எல்லாத்தையும் அட்வென்ச்சர் எல்லாமே பார்த்துருப்பீங்க. பயங்கரமாக இருந்துச்சு. இந்த ஆஸ்ட்ரிச் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ஆஸ்ட்ரிச் வச்சுருக்காங்க. ஆஸ்ட்ரிச் வந்து பார்த்திங்கன்னா குட்டி ஒன்று இருக்குது, பெருசு ஒன்று இருக்குது. பெருசுக்கு வந்து 3.5 வயசு ஆகுதான். அண்ட் சின்னது வந்து ஒரு 3 வச்சுருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 to 8 month ஆச்சு. அப்படி சொன்னால் ஒரு 3 இருக்குது. ஈமு இருக்குது. அதுக்கப்புறம் ஹார்ஸு, டாங்கி, என்னென்னவோ வச்சுருக்காங்க. எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ், அனிமல்ஸ் என்னென்னவோ இருக்குது. ஸ்னேக்ஸோட வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸ்னேக்ஸாக இருக்கும், பால் பைத்தானில் இருக்கிற வீடியோஸாக இருக்கட்டும், இக்வானா, அதுக்கப்புறம் நிறைய இருக்குது. எனக்கு எக்ஸாட்டிக் நிறைய வளர்க்கணும்னு ஆசை தாங்க. அப்புறம் ஹெஜ்வாக் இருக்குது. இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து நிறைய பேர் ஏலகிரி போனால் இந்த எக்ஸாட்டிக் அனிமல்ஸை பார்க்கலாம், அங்கே பார்க்கலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. என் ஃப்ரெண்டு 2-3 பேர் ஏலகிரி போயிருந்தாங்க. போயிட்டு அங்கே போய் பார்த்தோம். பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு எக்ஸாட்டிக் வந்து பார்க்க முடியல. கிட்ட வந்து உட்கார மாட்டேங்குது, செய்ய மாட்டேங்குது, அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது. அவ்வளோ தூரம் போய் கஷ்டப்பட்டு எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. நிஜமாக சொல்லப்போனால் அட்மாஸ்பியரும் சூப்பர், பயங்கரமான இருக்கும். ஸோ சூப்பரான ஏரியா தான். ஸோ சென்னைக்கு பக்கத்தில் நம்ம வந்து ஜஸ்ட்டு ஒரு 120-130 கிலோமீட்டரை ட்ராவல் பண்ணி வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம். பீச்சு ஒரு 2 நாள் ட்ரிப்பில் வந்து என்ஜாய் பண்ணணும். அப்புறம் வந்து ஸ்னேக்ஸ் இந்த மாதிரி வந்து எக்ஸாட்டிக் அனிமல்ஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து இங்கே வரலாம். 1 hour later. இங்கே பாருங்க ஸ்மால் கன்யூஸ். அங்கே ஒரு காஃபி தூள். பேர் என்ன? உன் பேர் என்ன? பேர் என்ன? உனக்கு ஒன்றுமா? இந்த உனக்கு ஒன்று தரேன். உனக்கு ஒன்று அங்கே ஒன்று தான் இருக்குது, அது மேலே இல்லை.
அது உட்காந்து செமையா இருக்குல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நீ பாக்குறியா? அது பறக்கிறீங்களா 2 பேரும்? நிஜமாக ஃபர்ஸ்ட் டைம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருக்குது. எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ் நான் சென்னையில் கூட ஒரு சில இடத்த பார்த்துருக்கேன். ஆனால் வந்துட்டு என்னென்னா பர்டிகுலராக வந்து ஒரு சில இடத்துல, ஆனால் எக்ஸாக்டாக தெரியல. என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்கான் ஒரு எக்ஸாட்டிக் பேர்டு தான் பார்க்க முடியும், ஒன்று தான் கையில் ஏற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நிஜமாக இது வந்து செம்மையான ஒரு ப்ளேஸு, அட்டகாசமாக இருக்குல்ல. இப்போ நம்ம வந்து மெக்கா கிட்ட போவோம். அப்படியே சொல்றல கை லைட்டா செமையா இருக்குல்ல. ஏய் ஒரு 2 ஃபோட்டோ இல்லையே, அதுலேயே ஃபோட்டோ இருக்குது. நல்லா இருக்கா? சாப்பிட்றியா? சரி 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 ஒரே கொஞ்சம் ஒன்று மட்டும் எடுத்துக்கவா? எடுத்துக்கோங்க. ஒரே டைம்ல 2 வந்து உட்காந்துருச்சு. 1 வருமானம் எதிர்பார்த்து 2 வந்துருச்சு. அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது ப்ரோ. தலைநாள் ஏறிக்கொண்டே கிளிப் எடுத்துட்டு போயிருச்சு. கிளிப் எடுத்துட்டு போயிடுச்சு. அது இல்லை, அது அழகா ஷோல்டர்ல ஏறி உட்காந்துது. ஆனா உட்காந்து கையில இருக்க மணியை பிடிச்சிருச்சு. எடுத்து கொடுக்க சொல்ல மணி அழகா உங்ககிட்ட ஒரு கிளிப்பை திருடிட்டு ஓடிடுச்சுங்க.
இங்கே பாருங்க ஒரு ஆர்கியூமெண்ட் ஆகி போச்சு. கிளிப்பை திருட்டு போய் மேலே போய் வச்சுட்டு உட்காந்து பாருங்க, கிளிப்பை போட்டு கடிச்சிட்டு இருக்கு. நீங்கள் போங்க 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 உங்களுக்கு வந்து அவ்வளோவே கொஞ்சிது பாருங்களேன். ஸோ இங்கே ஃபுல்லாக பாருங்கள் கம்ப்ளீட்டாக பேர்ட்ஸ்லாம் நம்ம பார்த்து முடிச்சாச்சு. பக்கத்தில் ஸ்னேக்ஸ் இருக்குது, நம்ம இன்னும் போகலை. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக பாருங்களேன், இதில் ஒரு பான் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக டோட்டல் மேய்து பாருங்கள் கம்ப்ளீட்டாகவே. எத்தனை டோட்டல் இருக்குது பாருங்கள். இங்கே ஒன்று, ஸோ இங்கே ஒரு டோட்டல், ஒரு டோட்டல், எவ்வளோ டோட்டல்ஸ் இருக்குது. கையை விட்டால் கடிச்சு எடுத்துரும். அதான் டோட்டல்ஸ் கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா டோட்டல்ஸ் நான் வெஜிடேரியன். செம்மையாக இருக்குல்ல பாருங்கள், எவ்வளோ டோட்டல்ஸ் முடிஞ்சிருக்கு. ஹாய் ஹாய். இங்கே அங்கே பின்னாடி போயிட்டு வட 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 வா, இங்கே வா, கையில் வா, கீழே இறங்கி விட சொல்லுது. இந்தாங்க நான் கீழே இந்தாங்க கூப்பிடுங்க கூப்பிடுங்க, எப்படியே கொடுங்க, ஓடி நான் கோச்சிட்டு போகிறேன். கையை கிட்ட வைங்க, காலிக்கிட்ட வைங்க, ஏன் ஒரே வேகத்தில் அப்படியே கொடுங்க, கையோட கொடுங்க. ஆஹா விளாட போகிறான். சரி அவனை கூப்பிடுங்க, அவனை கூப்பிடுங்க, தீனி எடுக்காது. ஓடிட்டு டைம் நல்லா பசி எடுத்துக்கிட்டு அப்படி தரேன் நான் வச்சு. காக்கட்டு. இந்த காக்கட்டு எவ்வளோ ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு பேர்டு தெரியுமா. இதுக்கிட்ட பயங்கரமாக பேசும், டான்ஸர் வரலமா. இது பேர் என்னக்கா? அப்புவா? அப்புவா? ஓ சரி சொல்லு. ரொம்ப ரொம்ப சூப்பரான டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு பேர்டு இல்லை. அவனுக்கு வர வேணான்னு எப்படி இருக்கு நம்ம அந்த ஃபுட்டு காலையே அடிச்சு அவருக்கு இல்லையா? அதில் ஒன்றுமே இல்லை. வாங்க போய் எடுத்துக்கோங்க. கிட்ட கேட்குங்க உங்கள்கிட்ட கிட்ட. ஃபுல் பேர்ட் செக்ஷனா. இப்போ இது பக்கம் நம்ம ஸ்னேக் செக்ஷன் வந்துருக்கோமா. இதெல்லாம் என்ன ஸ்னேக் ஃபுட்டா? இங்கே பாருங்க, இக்வானா, இக்வானா, ரெட் இக்வானா, ப்ளூ இக்வானா. இது ரெட் கலர் இக்வானா, ப்ளூ கலர் இக்வானா. 3 to 4 years old. இதெல்லாம் 2 years old. Ostrich. நீ எடுத்தியா முச்சு அந்த போட்டோ? Altan. Wow. இது ஒரு பைத்தான். இது ஒரு ஒயிட் கலர் பால் பைத்தான். இன்னொரு பால் பைத்தான். நல்லா குளியல் குளிச்சுட்டு இருக்காரு.
சில டைமில் வந்து நம்ம தடை கொடுக்க வருவோம், அப்போ யாரை பார்க்காத மாதிரி ஸோ இப்போ பால் பைத்தை நான் ரொம்ப நாளாக வளர்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். இப்போ ஃபஸ்ட் டைம் கையில் வச்சு பார்த்தேன். லைசன்ஸ் வேணுமா? சமையல்ல சூப்பர். ஓ மை காட், அட்டகாசல வேற லெவல். இப்போ வேறு அந்த ஒயிட்டி சேர்த்து வச்சுட்டு வரும் 3 எப்படி இருக்கு சமையல்? ஸோ 3 பைத்தான்ஸ் இருக்கு. இது என்ன வெரைட்டி சொன்னீங்க? பால் பைத்தான். இதுவும் அதுதானா? இது வந்து பனானா பைத்தான். பனானா பைத்தான். பார்க்க லைட்டாக பனானா மாரி இருக்கும். இது மேக்ஸிமம் எவ்வளோ லென்த்துக்கு வளரும்? 7 feet. 7 feet வளருமா? இது எல்லாமே 7 feet தான். ஆனால் நம்ம கரெக்ட் டைம் பண்ணால் கரெக்டாக இருக்கும். வீட்டுக்கு நான் வந்தது இது ஒரு எக்ஸாக்டாக பார்க்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் வந்தது. மக்கா இதெல்லாம் போட்டு எடுத்துங்க. இது மக்கா மக்கா எடுத்தேன். பையன் நிற்க மாட்டாரு, ரொம்ப பறந்து ஓடிட்டு இருக்காரு. வர கஸ்டமர்லாம் என்ன ஃப்ரூட் கொடுக்குறாங்க வீட்டை, அது கொடுத்தா அது எடுத்து மேலே போயிடும். அது வராது. அதுதான் கரெக்ட். ஏடி சார் செம்மையாக ஒயிட் கலருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குல்ல? இங்கே பாரு இது ஒரு இன்னொரு கலர் செம்மையாக இருக்கார்ல. வாவ், இவர் ஃபுல்லாக சுருண்டு படுத்துக்கிட்டாரு. ஆனால் இவங்களுக்கு கடிக்கிற ஹேபிட் ஒன்று இருக்கா? இருக்கு. அவங்க வந்து இரிட்டேட் பண்ணா ஓகே. ஆனால் மற்றபடி நம்ம சாப்பாடு கரெக்டாக கொடுத்துட்டு அந்த கடிக்கிற ஹேபிட் இருக்கு. அப்படி இல்லை. நாங்கள் 2 weeks கழிச்சு சாப்பாடு நாங்கள் எப்படி ஃபிட் பண்ணுவோம்னா 1 week வந்து ஒரு வாட்டி தான் சண்டே சாயந்தரம் ஃபிட் பண்ணுவோம். ஓகே. அதோட நெக்ஸ்ட் சண்டே தான். ஓ சூப்பர். இப்படியும் ஒரு சில குட்டிக்கெலாம் வந்து 1 தான் போடுவோம் ரேட்டு. ஓகே. ரொம்ப சாஃப்டாக இருக்குல்ல? ஆனால் இது வந்து எவ்வளோ நாள் குட்டி இது? இது வந்து 6 months. 6 month தான். இந்த 3 சைடு இருக்கிறது வந்து 3 month தான். ஓகே. இப்போ தான் வந்து என்ன ஒரு 1 month இருக்கு. வாவ். இவங்களாம் வந்து இருக்காங்க அப்படிருந்து. புரியல. சூப்பர் பிரதர், தேங்க்யூ. கிட்ட போய் பார்க்க முடியாதா? இங்கே பாருங்களேன், ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆஸ்ட்ரிச்சு. ஸோ மாடுங்களை ஃபுல்லாக வச்சுருக்காங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருந்தாங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்னேக்ஸை ஃபுல்லாக கழுத்தில் ஏற்றி ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தது. செம்ம என்ஜாயாக இருந்தது. அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே ஆடுகிட்ட வந்திருக்கோம். எவ்வளோ குட்டையான ஆடு பாருங்கள். இந்த ஆடு ஒரு வித்தியாசமாக இருக்குல்ல? எவ்வளோ பெரிய காது. இப்படி ஒரு ஆஸ்ட்ரிச் தாங்க வளர்க்கணும். எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ பிரம்மாண்டமாக. வாவ், பார்க்கவே எவ்வளோ கம்பீரமான ஒரு தோற்றம் பாருங்க நடக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு 2 ஆஸ்ட்ரிச் நல்லா ஜெய்ஜாண்டிக்காக ஒரு பிரம்மாண்டமாக வளர்க்கணுங்க. இங்கே பாருங்கள் அதோட நடைய எவ்வளோ பயங்கரமாக நடந்து போகுது. எஸ், கமான் கமான் கமான். பாருங்க அவ்வளோ அட்டகாசமாக இருக்கு ஆஸ்ட்ரிச். ஓ மை காட், இவ்வளோ க்ளோஸ்அப்பில் ஒரு ஆஸ்ட்ரிச்சை நான் பார்க்குறேன். அதோட கால் எவ்வளோ பெருசாக இருக்கு. வாவ், ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ க்ளோஸ்அப்பில் ஒரு ஆஸ்ட்ரிச் பார்க்குறேங்க. இதெல்லாம் நான் ஹாலிவுட் மூவியில் தான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இது வரைக்கும் நான் ரியலாக பார்த்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். வா, என்ன ஒரு சைஸு. ஆஸ்ட்ரிச் ஹாய். இங்கே பாருங்க, அந்த கேஜோட மேலே வரைக்கும் அதோட டாப். ஓ மை காட். வா, இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு ஆஸ்ட்ரிச்.
சமையல போதுமா அது கடிக்கிறது? ஓ இது என்ன கொத்துறதுக்காக கோவமா? ஜாக் ஏய் செமையா வந்து போஸ்ட் கொடுக்குறாரு. என்ன உங்க மேல கோவமா? ஏன் இந்த கம்மி மேலே காலேஜ் மேலே ஏறும். நான் போனால் என் மேலேயும் கோவமாக இருக்கும். என்னாச்சு உங்க மேல இவ்வளவு ஒரு கோவம்? அதுக்கு விளையாடுவான், பாட்டுலாம் பாடுவான் அவனு. ஆமாம், ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு இது வந்து கொஞ்சம் கரெக்டான ஒரு நல்ல கெயினில் சூப்பராக வளர்ந்துருக்குது. இப்போ வந்து ப்ரீடிங் ஸ்டேஜில் இருக்குது. இது பேர் பார்க்குறோம். பேர் ஆமாம், இது வந்து மேல் ஃபீமேல். ஆமாம், கரெக்டாக இதுக்கு ஒரு ஃபீமேலை கொண்டு வந்து இதே சைஸில் விட்டாலும் ஃபஸ்ட்டு ஃபைட்டு சண்டை அடித்தடியாகும். டான்ஸ்லாம் ஆடுவானே அவன். காலெல்லாம் குளிக்குள்ள கீழே உட்காந்து ரெண்டு மட்டும். ஓ இதில் பெரிய ஹைலைட் இதுக்கு 2 விரலா? இப்போதான் பார்க்குறேன். 2 விரல் தானா? ஓ அதுலேயும் ஒரு நகம் தான் இருக்கு பாருங்க. செம அட்டகாசமாக இருக்குல்ல. இந்த மாதிரி வீட்டுக்கு 2 வாங்கி போட்டால் டாகே தேவையில்லை பாதுகாப்புக்கு. அட்டகாசமாக இருக்கும். மனித கொட்டும். வீட்டுக்கு மேலே 8 தலையை பார்க்கும். மிதிச்சு சாவடிச்சிருந்தோம். ஆமாம், அதோட லெக்கோட பொசிஷன் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும். தெரியுதா? அது உங்களை பார்த்தோன்னு தான் டக்குன்னு ஓடி வந்துருச்சிங்க. நான் போனால் துரத்தினே ஓடிடுவான் பின்னாடியே. ரொம்ப கோவப்படுற கேரக்டர் அவன். அதுக்கே இருக்கான். கோவப்படுறதா? இவங்களாம் வந்து ஓடி முட்டையை வச்சுக்கான். பார்க்க தான் பெருசு. எவ்வளோ ஸ்லிம்மா கொடுப்பான் நல்லா. இது ஒரு டாய் மாதிரி இருக்கு. பாருங்க, நம்ம கிட்ட ஒரு பெர்ஷியன் கேட் சூப்பராக இருக்குல்ல. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே கிட்டத்தட்ட எத்தனை பேர் இருக்காங்க? இங்கே பாருங்க, ஒருத்தன் படுத்த மணிக்கு இருக்கிறான். 2 பேருக்கு என்ன ஏரியா பஞ்சாயத்தா? சொல்லு, நீ பெரியல நான் பெரியல, ஏரியா பஞ்சாயத்தா? நீ பாருங்க, அது முடி எந்த அளவுக்கு எப்படி இருக்கு. வாவ், அட்டகாசம் இல்லை? சூப்பர், செம்மையாக ஒரு 2 இதுங்க. இவன் வந்து கிரே கலரில் இருக்கான். இவன் வந்து ஒரு நார்மல் கேரக்டர் தான். இவன் ரொம்ப கோபக்காரனா. சரிதா? கருப்பாக பயங்கரமாக இருக்கிறத விட இவன் பயங்கர கருப்பாக இருக்கான். பயங்கர கருப்பாக இருக்கான். அப்புறம் எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க. இவன் வந்து கிரே கலரில் ரொம்ப க்யூட்டாக அழகாக சூப்பராக இருக்கான். இவன் வந்து பிளாக் கலரில் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கான். முகமே எங்கே இருக்குன்னு தெரியாத அளவுக்கு முடி வளர்ந்து போயிருக்கு. கண்ணு திறக்கும் போது தான் தெரியுது. நீங்கள் பாருங்கள் எப்படி பார்க்குறேன்ட்டு. நிஜமாக பார்த்துட்டு அப்படியே வரும்போதே பாருங்களேன், இங்கே அழகழகான டிசைன்ஸ் வச்சுருக்காங்க. அப்படியே இங்கே சர்க்கிள் கொஞ்சம் இருக்குது, அங்கே ஏதோ இருக்குது. பட் நிறைய க்ரீனிஷாக சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்களேன், அழகான ஒரு இது நேச்சுரல் கழுதைங்க, நம்ம கண்ட்ரி கழுதைங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு கலர் ஃபேவரட்டில் இங்கே வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு பேர், ஒரு மேல் ஒரு ஃபீமேலில் சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க. அது பக்கத்துலேயே பாருங்கள் ஒயிட்டில் வச்சுருக்குறாங்க. ஸோ அதையும் பாருங்கள். ஸோ ஒயிட்டில் நீங்கள் வச்சுருக்காங்க. பாவம், இது ரொம்ப டல்லாக இருக்குது. ஸோ அங்கே இருக்கிறது வந்து அங்கே ஒரு ஒயிட் கலரில் ஒரு கழுதை இருக்குது, இங்கே ஒன்று வச்சுருக்காங்க. ஆனால் இவங்க க்ளீன் பண்ணுவாங்களா இல்லை இடமே இப்படி தான் இருக்குமான்னு தெரியல. இது என்னன்னு தெரில கொஞ்சம். ஆனால் இதோட இது கூட கொஞ்சம் க்ளீனாக இருக்க இடம். இது ரொம்ப மோசமாக இருக்குது. பட் பரவாயில்ல, 2 பக்கத்தில் வச்சுருக்காங்க. பாருங்க, இங்கே ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறவங்க எடுக்கலாம். ஸோ அப்படியே கொஞ்சம் அடுத்த ஏரியா இங்கே பாருங்கள், நிறைய பூச்செடி வச்சுருக்காங்க சூப்பராக. ஹாய் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே நம்ம எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துட்டோங்க. ஓவரால் இந்த இடத்துல இருக்கிற எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துட்டோம். 2 நண்பர்கள் நம்மளுக்கு நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டு வந்தாங்க. ஸோ அவங்க உள்ளே இருக்காங்க. அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் காலையில் வந்துருந்தீங்கன்னா சூப்பராக எல்லாத்தையுமே கையில் எடுத்து சுற்றி காமிச்சிருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க.
கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஃப்ரெண்ட் ஆனவொடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பாம்பை தூக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க 1 போயிட்டு 2 போயிட்டு 3 ஸ்னேக்ஸ் இருந்துச்சு. 3 ஸ்னேக்ஸு நம்ம ஷோல்டர் மேலே கையில் எல்லாத்துலேயுமே தூக்கி போட்டு நம்மளுக்கு காமிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 3 ஸ்னேக்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கேட் கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். நான் போகும்போதே பர்ஷியன் கேட் பார்த்தேன், க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருந்தாங்களா. அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்க்கும்போது நம்மளை தூக்கி கேஜுக்குள்ளே போட்டாங்க. கேஜுக்குள்ளே போட்டு ஸோ நீங்கள் உள்ளே போய் பார்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் உள்ளே போயிட்டு ஃபுல்லாக பார்க்குறதுக்கு போயிட்டேன். ஸோ கடைசியில் நம்மளை ஹியூமன் அடாப்ட் பெட்டாக மாற்றிட்டாங்க. அது உள்ளே போயிட்டு கொஞ்சம் நேரம் ஜாலியாக பண்ண பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரதர்ஸ்லாம் வந்து ரொம்ப ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக கழிச்சிட்டு இருந்தாங்க. நீங்கள் காலையிலே வர வேண்டியது என்ன, வந்திருந்தேன் எல்லாத்தையும் காமிச்சிருப்பேன் அப்படின்னாங்க. சரி நானும் பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாத்தையும் ஜாலியாக பார்த்துட்டு வந்திருப்பேன். ஸோ உங்கள் குழந்தைங்களோட வந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு செம்மையான ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய சூப்பரான ஒரு பிளேஸு. கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய பிளேஸு. கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ஸோ பாண்டிச்சேரி ட்ரிப்புன்னு வந்தீங்கன்னா ஸோ பாண்டிச்சேரி பீச் அது இதுன்னு சொல்லி ஆரோவில் எல்லாத்தையும் பார்த்தாலும் இது வந்து நீங்கள் தனியாக இதை வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி பக்கத்துலேயே மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் பிகஸ்ட் ஃபாரஸ்ட் நினைக்கிறாது. அந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் படகுல போகிற மாதிரி இருக்கும் சதுப்பு நில காடில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கருடா பார்க் வந்தீங்கன்னா நீங்கள் சூப்பராக அதையும் பார்க்கலாங்க. ஏன்னா செம்மையாக இருக்குது. ஸோ அதையும் வந்து நான் செம்மையாக உள்ளார பார்த்துட்டு இருந்தேன். பார்த்து உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். செம்மையாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எஸ், இந்த எக்ஸாட்டிக் ஜூவை என் கூட சேர்ந்து சூப்பராக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய யூனிக்கான சில அனிமல்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னாங்க நிறைய நம்ம ஜூவில் போயிருப்போம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா க்ரோக்கடைல்ஸு சில வைல்டு அனிமல்ஸு இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் பார்த்துருவோம். ஸ்னேக்ஸும் நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம். ஆனால் இங்கே வந்து யூனிக்காக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபேமிலியாக இருக்கிறவங்களும் சரி, குழந்தையாக இருக்கிறவங்களும் சரி, கொஞ்சம் அட்வென்ச்சரை விரும்புகிறவங்களும் சரி, த்ரில்லிங் எல்லாமே இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து அழகாக ரசிக்கிற மாதிரி பேர்ட்ஸ் நிறையா இருக்கும். மெக்காவோ காக்கட்டு அது மாதிரி இருக்கும். கொஞ்சம் த்ரில்லிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பைத்தான்ஸை வந்து நம்ம கழுத்தில் போட்டுக்கலாம். ஸோ கையில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் இக்வானாஸ் இருக்குது. இன்னும் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸான எக்ஸாட்டிக் பெட்ஸ்லாமே அங்கே வச்சுருக்காங்க. ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரிச், இது வரைக்கும் நம்ம மோஸ்ட்லி நிறைய இடத்துல வந்து ஆஸ்ட்ரிச்சை பார்க்க முடியாது அவ்வளோ கிட்ட. நம்ம ஆஸ்ட்ரிச்சுக்கு ஃபுட்டு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே அதெல்லாம் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம காக்கட்டோ வச்சு பார்க்கலாம். ஸோ மெக்காவுக்கு ஃபுட்டை ஃபீட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸோ நாமளே பக்கத்தில் இருந்து சில என்ஜாய் பண்ணக்கூடிய சில விஷயங்கள், அதாவது நம்ம வீட்டில் வளர்த்தா எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ணுவோமோ அந்த அளவுக்கு ஒரு க்ளோஸாக நம்ம கூட வந்து ஒரு பெட்ஸ் இருந்தால் எவ்வளோ என்ஜாய் பண்ணுவோமோ அந்த அளவுக்கு சூப்பராகவே இருக்கும். அங்கே இருக்கவங்களும் சூப்பரான லெவல் சப்போர்ட்டு நிஜமாக அட்டகாசமாக இருந்ததுங்க. இந்த பாண்டிச்சேரி சீரீஸில் இது வரைக்குமே சூப்பராக இருந்துச்சு. ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட், அந்த காருக்கு ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. அதை மட்டும்தான், அதுதான் மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் அதை அடுத்த எபிசோட் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். சரி ஓகேங்க. ஸோ இந்த பாண்டிச்சேரி சீரீஸை மேக்ஸிமம் இந்த சீசனோட நான் இந்த 8ஓட என் பண்ணிவிடுவேன். ஸோ மேக்ஸிமம் வந்து அடுத்த 8 இல்லை 9ஓட என் பண்ணிவிடுவேன். அடுத்து என்ன ஏதுன்ற சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு சொல்ல காட்டுறேன். மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த பிளேஸை வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து ஃபேமிலியோடு போய் பாருங்கள். இல்லை தனியாக நீங்கள் போகிற மாதிரி இருக்குன்னா ட்ராவலிங்கில் சரி போய் மறக்காமல் பாருங்கள். சரிங்களா? சரி தெரிஞ்சு இந்த பாண்டிச்சேரி சீரீஸில் எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ ரசிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நிறைய சூப்பரான பிளேஸை சூஸ் பண்ணியிருக்கேன். முடிஞ்சால் கண்டினியூ பண்ணிட்டு போவோம். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் திரும்பி ரிட்டர்ன் வந்துட்டு கூட பார்க்கலாம். அடுத்து சூப்பரான இன்னொரு ட்ராவலிங் பிளான் வச்சுருக்கேன். அது என்ன இதெல்லாம் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ இதில் என் பண்ணிக்கிறேங்க. சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கை தட்டி இருக்குங்க. அப்போ தான் போடுற வீடியோ எல்லாமே அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷனாக வரும். பைக்கை யார் ட்ரைவ் பண்ணால் ஹெல்மெட் போட்டு ட்ரைவ் பண்ணுங்கள், ரைடிங் கேஸ் போட்டு ட்ரைவ் பண்ணுங்கள், பார்த்து ட்ரைவ் பண்ணுங்கள், சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான நெக்ஸ்ட் எபிசோட் அது நெக்ஸ்ட் சீசனில் பார்ப்போம். ஓகே, எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க, சேஃபாக இருங்க. பாய், லவ் யூ.